ஊர் பிரச்சனையை நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தம்மா ஈஸ்வரி, நீ கையெழுத்து போடு. ஆர்மோ, நீயும் போடியா? நாம எப்போ நான் போட்டுக்கலாம்ண்ணா. வாதாண்ணா, நீங்க வாங்க. வாங்கனே, வந்து கையெழுத்து போடுங்க. இப்படி எதுக்காச்சும் போட்டா தான் உண்டு. அங்கதான் இருங்க, எல்லாம் காத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும். நீங்க வாங்க. கையெழுத்து போடு. நீ ஒருத்தன் பாக்கி. ஏய் கருப்பை, இங்க வா உடனே கூப்பிடுறாங்க. ஏய், எல்லாரும் போட்டாச்சு, நீ கையெழுத்து போடு. பெரிய கையெழுத்து. என்ன கையெழுத்து மலையறது? ஆத்துப்பா, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே சண்டை போடுறோம். அம்மா அழுவாதீங்கம்மா. ஈஸ்வரி, வக்கீல் வந்து ஏன் எல்லாத்தையும் டிக்கெட் கேக்குறாரு? கருப்பு கோட்டு போட்டிருந்தா வக்கீலா? கம்மன் இந்த பக்கமா சந்தேகம் கேட்டு மானத்தை கொடுங்க. முண்டக்கண்ணி சரி யாருமா? அது என் பாட்டி பேர். பாட்டிக்கு வயசு இருபதா? இன்னொரு முண்டக்கண்ணி இருக்காது யாரு? என் பாட்டி பேர் தான் என் பேரும். அட்ரஸ் அக்கண்ணா. இவன் முழு பேர் முண்டக்கண்ணி ஈஸ்வரியா? ஸ்கூல்ல தெரியாம போச்சே. முண்டக்கண்ணி 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 முண்டக்கண்ணி. சண்டையில அப்புறம் வச்சுங்க. இப்ப ஆர்வமா? உன் டிக்கெட் கன்ஃபார்ம். 2 முண்டக்கண்ணிக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி அந்த சொல்ல வந்துருங்க. வாட்? வாட்லாம் இல்லாம இது டீசல் ட்ரெயின். What do you think? How could you do this? I am not a villager. I am not uneducated. என்ன பத்தி என்ன சொன்ன? கையில I'll go to the Southern Railway High Court. You don't know what you can do. நீ இறங்கணும். அடுத்த ஸ்டேஷன்ல உன்னை நானே கடத்து பிடிச்சி வெளியில தள்ளுறேன். இங்கிலீஷ். இப்போ என்ன பண்றது? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்போ பார். என்ன என்ன அடுத்த ஸ்டேஷன் மேட்டர் கிடைக்குமா? மேட்டரா? வாட்டர்ண்ணே. ஓட்டுறா. சிக்னல் வண்டி நிக்க அங்க எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன சார்ண்ணே? நமக்கு எப்பவுமே ஓசி தான். இல்ல அந்த 2 முண்டக்கணிங்க இருக்காங்களே, டிக்கெட் விஷயமா. என்ன பேச்சு பேசுறேன் அந்த பொண்ணு? அவளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? எனக்கு எத்தனை பாஷை தெரியுமா உனக்கு? எத்தனை? எனக்கே தெரியாது. அண்ணா அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு. வைத்தியத்துக்காக கூட்டு போயிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படியே. லூசா? சொல்ல வேணாமையா? கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா எல்லாம். இப்ப நீ எப்படி பேசுற? படிச்ச வேணாலும் மரியாதை பேசுற. நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. டிக்கெட் மேட்டர் ஓகே. என்னையா பண்ண? நாட்டுல படிச்சுட்டு அறிவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண டிக்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன நீ படிக்காத மேதையா? படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு. என்னச்சி? ஆஹா, இங்கதான். 100 ரூபாய் கொடு. சரியா இருக்கா? சரியாகுது. ரசீது கொடு. ரசீதா? ஊர் பொது காசுல நான் போய் நாளைக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். அவ்வளவு பெரிய ரயில்லயே ரசீது கொடுக்குறாங்க. நீ இத்தனோட ஆட்டோவுக்கு தர மாட்டேங்கிற. புதிய வானம் 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 வானம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. டேய், நம்ம திம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துட்டியாடா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளேயே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்துட்டியாடா? டேய், இன்னைக்கு பார்த்து ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வேற லீவ் ஆச்சேடா. திம்ஸ் யாரா தள்ளிட்டு வராங்க. அப்ப உருட்டிட்டு வந்தியா? வேறடா. வேறயா? அந்த பின்னாடி வர்ற பின் லேடியவா? அட பாவி, ஒரு பாட்டிய போய் ஓட்டிட்டு வந்துட்டியாடா? ஏய், வாய மூடுறா. ஏன்? ஊர் பிரச்சனைக்காக மினிஸ்டர் பார்க்க கூட்டி வந்திருக்கேன். மினிஸ்டர் பார்ட்டி தானே பாக்கும். மினிஸ்டர் பார்ட்டி அது எப்படி? ஓ, அதுக்கு தான் அந்த கூட்டணியா? ஹாய் திம்ஸ் ஈஸ்வரி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். இப்போ அந்த 2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? ஒத்த வாங்க போறேன். ஜாலிக்கு சொன்னேன். டேய், அந்த மூட்டை புடிச்சலாம் கொண்டு உள்ள வைடா. இல்ல, கையில இருக்க லக்கேஜ் கொண்டு உள்ள வைன்னு சொன்னேன். ஏலே, உங்க தாத்தன் சித்தனைக்கு நெத்தில இந்த 4 நாள் திருடிட்டு போய் பீடி வாங்கி குடிச்ச நாராயணன் தானே நீ? இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த நாராயணசாமி நீதானடா? நோ நோ நோ, இவனே தான். நோ, மை நேம் இஸ் நரே. நாரையா கொக்கோ.
ஊர்ல இருக்கும்போது நல்லா அழகா கருப்பா இருந்தேன். இப்ப நம்ம செக்கச்சவன் செவந்து போய் அசிங்கமா நிக்கிறேன். ஆமா ஆமா, எக்மோர்ல இருந்து இறங்கும் போது பான் பறக்க போட்டு ஒரு சேட்டு நக்கிட்டாரு. அதுலதான் செவந்து போயிட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லதான். எதுக்காக ரிசப்ஷன்ல நின்னு பேசணும்? ரிசப்ஷனா? வா உள்ள போய் ஃபேக்டரியில நின்னு பேசலாம். யூ ஃபாலோ மீ. மாமா ஹாய். வணக்கம் சார். இதெல்லாம் என்னுடைய ஸ்டாஃப். வணக்கம் சார். வணக்கங்க. இது என்னுடைய ஃப்ரெண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான். இது என்னுடைய சீனியர் ஸ்டாஃப். அப்புறம் என்ன மாமா எப்படி இருக்க? ஏதோட அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கேன். அப்ப அரசாங்க வேலை? ஏய், அரசாங்க இயந்திரம் முந்தி மாதிரி இல்லடா. அடிக்கடி பழுது அடைஞ்சிருது. திடீர்னு வேலை பாருன்றான், ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுங்கறான். இதெல்லாம் நமக்கு ஒத்து வரல. அதனால கவர்மெண்ட் வேலையை சைடு ஆக்கிட்டு இத மெயின் ஆக்கி மாவு மிஷின்ல போட்டு ஃபேக்டரியை ஓட்டிட்டு. திடீர் மாவா? ஆமாடா. அப்ப இதெல்லாம் சப்ளை தானா? இதுதான் சப்ளை, இதெல்லாம் ஸ்டாஃப். பாஸ் மனுஷா கோயில்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அத சர்வீஸ் கூட சரியா போயிடும். ஓகே பாஸ். மனுஷா குறையளவு சர்வீஸ் கொடுறியா? ஏய், தப்பா நினைக்காதடா. மனிஷா கோயிலாங்கிறது 3 லிட்டர் மாவு மிஷின்டா. நான் என்ன பண்ணிவிட்டேன், சைஸ் வாரியா மிஷினுக்கு பேரை வச்சுட்டேன். 2 லிட்டர் கஜோல், 1.5 லிட்டர் ஐஸ்வர்யா ராய். பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, அது ஷில்பா செட்டி. ஏன்? அப்பதான்டா பசங்க பக்கத்துல நின்னு பக்குவமா வேலை செய்யறாங்க. எப்படி? சூப்பர் மாமா. ஏமா இந்த மாசம் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? சார் கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார். சம்பளம் தான் நான் கொடுக்க முடியும், கூட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு மெட்ராஸ்ல வேற ஆள் இருக்காங்க. நீ மாமான்னா அந்த பொண்ணு என்ன பேச்சு பேச? ஏமா? ஏய், உடனே மினிஸ்டர் பார்க்கணும்ல? இன்னும் கிளம்பாம இருக்க? நாங்க குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம். ஏய், பொம்பளை ரெடி ஆகிறதுக்கு 2 மணி நேரம், ஆம்பளை ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷம். எப்படி சூடு? சார் பாத்ரூம்ல மும்தாஜ் இருக்காங்க, நல்லா குளிங்க. மும்தாஸா? இல்லடா, ஹீட்டருக்கு அவங்க பேரை வச்சிருக்கோண்டா. அப்பதான்டா இந்த பசங்க குளிக்கிறானுங்க. வேற யாரும் இல்லையா? அட பாவி, பூந்தொட்டியை உடைச்சிட்டியடா மூதேவி, மூதேவி. சாரி ஸ்ரீதேவி. பாஸ் எஸ். ரோஜாவை வச்சுக்கங்க. நோ, நான் சப்னாவை நான் காதலிக்கிறேன். இந்த ரோஜாவை சொன்னேன். ஓ பாஸ், ஏன் சொப்பனாவுக்கு ரோஜாவா கொடுக்குறீங்க? நாம லவ் பண்ற பொண்ணுக்கு நாம ரோஸ் தாண்டா கொடுக்கணும். அப்ப நம்ம கரெக்ட் பண்ண நினைக்கிற பொண்ணுங்களுக்கு வாட்டரும் கோழி பிரியாணியும். என்னமோ போங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த மாடல் சொப்பனா கிட்ட உங்க லவ் சொல்லிடுறீங்க. டேய் காமெடி டைம். என்னோட ரொமான்டிக் டைமை இப்ப பாரு. ஐயோ, வருது வருது, சப்பனா வருது. Shake it, shake it, shake it, shake it. Move it, move it, move it, move it. 1 minute. ஹாய், how are you? என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் உங்ககிட்ட. என் கையில மருதாணி காயல. 1 செகண்ட். கையும் பிஸியா இருக்கு, வாயும் பிஸியா இருக்கு, என்ன பண்றது? பேசாம ஸ்டாண்ட்ல வச்சிடுறேன். இங்க எங்க பாஸ் இருக்கு ஸ்டாண்ட்? இப்போ பார், மிஸ் அபவுட் டன். அபவுட் டன். ஆஹா, எவ்வளவு பெரிய ஸ்டாண்டரா. இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். இவ அவ இவ அவ. எம்டிவில வர்ற மாதிரி எம்பிட்டு போறாளேடா. என்னங்க இது? ஸ்கூல் பசங்க மாதிரி. இந்தாங்க பிடிங்க. சாரி, கையெல்லாம். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களே குத்தி விடுறீங்களா? எங்க? இங்க என்னங்க? ப்ளீஸ். குத்ரா ஏஜமா குத்ரா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். ஐயோ, என்னாச்சுங்க? சும்மா. சும்மாவா? தேங்க் யூ. என்ன? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருக்கு, எங்க முறையிடலாம். டாலிக்கடி பாடல் மணி 11 மொத்த மெட்ராஸை ஒரே நாள்ல சுத்தி பார்க்க முடியாதுன்னா கேக்குறியா? அதெல்லாம் சரி, கடைசி வரைக்கும் இந்த தாஜ்மஹாலை கண்ணிலே காட்டாம கூட்டு வந்துட்டியாமா? எது? மெட்ராஸ்ல தாஜ்மஹாலா? வா, காலையில காட்டுறேன். பாத்தியா, மெட்ராஸ்ல நாய் கூட பெட்ஷீட் போத்தி படுத்துருக்கு. நான் இல்ல பாட்டி, நம்ம சிங்கம். ரெண்டும் ஒண்ணுதான். டேய், பாட்டு வந்திருக்கேன், காத்துறங்கடா. டேய் குஞ்சாக்கோ, என்னடா? சத்தே போன என் பாட்டி கதவை தட்டி கூப்பிடு. கதவையும் தட்டாது, கல்லாவையும் தட்டாது, கம்முன்னு படுறா. அது அட கதவு திறங்கடா.
சொல்லிட்டு ராஜா கேக்குது. அது பிராந்தியை நீ ராவா அடிச்சதுனால ராவுல ஏற்படுற மனப்பிராந்திடா அது. பேலன்ஸ் பிராந்தி எங்க பாஸ்? அது பிராந்தியே இல்லடா, கக்கூஸ்கள் ஒரு ஆசிட்ரா. இந்த கதை திறங்குடா. ஏய், இந்த கதை திறக்குறீங்களா இல்லையா? ஓ சத்தெல்லாம் அவங்க காதுல விழாது. மப்பல படுத்துருக்குங்க. பாட்டி உள்ள தாழ் போடல. அட ஆமா, இந்த என்ன பண்றது? உருட்டிடுவோம். 1 2 3. கம்னரியா சும்மா தொந்தரவு பண்ணினேன். அடச்சே, நாதாரி பையங்க. ஏன் பாட்டி லைட் ஆஃப் பண்ணிட்ட? ச்சே, அவங்க படுத்திருக்க நிலைமையை பார்த்தா பார்க்கவே நல்லா இல்ல. என் தோள் பட்டையை பிடிச்சி பின்னாலேயே வாணியே. சரி போ. சும்மா வரேன். டோன்ட் டச். தூங்குடா. எதாவது எங்க கிடக்குன்னே தெரியல. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது, கம்முன்னு படுறா. கோழி மிதிச்சா பரவாயில்ல, கிளவி மிதிச்சாலே அப்பா. இந்த பக்கம். ஆத்திரத்தை கீழே தடுத்து வந்து பூனை மாதிரி படுத்துட்டு இருக்க. தூங்கும் போது கூட மூஞ்சி எப்படி வச்சிருக்க பாரு, சனிய உருன்னு. கண்ணுக்கு மை அழகு, கழுதைக்கு பொய் அழகு, உண்ட கண்ணிக்கு கறி அழகு. சூப்பர். ஏய், நீ ரொம்ப அழுக்கா இருக்க. பாட்டி நேத்து அது பேர் பாட்டி இல்லடா, பார்ட்டி. இல்ல, நேத்து செத்து போன பாட்டி. ஓ பேயா? உள்ள போய் மோர் சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். மோர் சாப்பிட்டா பாட்டி பேய் போயிடுமா? பாட்டி பேய் மோரு 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 யாரு? ஐயோ பீச, பாட்டி பேய் பீச. ஏய், ஏன்டா அவன் கத்திட்டு ஓடுனா? சொல்லுடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன? ராத்திரி ஆனா தண்ணி அடிக்க வேண்டியது, காலையில ஆனா கத்த வேண்டியதா? மீசக்கார நண்பா, உனக்கு ரோசம் அதிகடா. ஏன்டா நல்லெண்ணெய் சாப்பிட்டா பொம்பளைக்கு மீச வளரும்? நானும் அதான் சாப்பிடுறேன், எனக்கு வளரவே இல்லையா பாஸ். பாட்டி பாடி ஆயிடுச்சா பாரு. எங்க அவன? என்ன என்ன சிரிப்பு? இல்ல, அந்த மியூசியம் தாடி சூப்பர். பக்கத்துல அந்த கிருதா மட்டும் வரைஞ்சிருந்தா சூப்பரோ சூப்பர். 89, 90, 91, 92, 93, 94. எனக்கு அது வேணும். எது அது? போய் எடுத்துக்கோ. எப்படி எப்படி எப்படி? சிம்பிள். நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்ன்றது அவனோட ஆம்பிஷன். நீ போய் இங்கிலீஷ்ல பேசினாலே அதை கரெக்ட் பண்ணிடலாம். எஸ் எஸ். தேங்க்ஸ். எஸ் தேங்க்ஸ். எஸ். ஈஸ்வரி துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து அவங்க 2 பேரையும் ராஜா ராணி ஆக்கி என்ன ஜோக்கர் ஆக்கி என் வாழ்க்கையில விளையாட்டியே ஈஸ்வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன? ஆறுமுகத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல பேச சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் சிக்கி திக்கி திணறி தெரிச்சு ஓடி போறான் பாரு. அப்ப தெரியும் யார் ஜோக்கர். ஓ, அவன் பீட்டர்ல வீக்லடா. ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. தண்டால விடுறா. போங்க, நான் வாய் வலி. பால்லாம் குடிச்சா பத்தாது, எக்ஸசைஸ் பண்ணோம்னா. I'm Swapna. I'm a model. What's your name, yeah? என்னடா சொல்றா? அவங்க பேர் சொப்னாவா? உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம். ஆறுமுகம்? 6 face. I like it. என்னம்மா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன், அவன் என்னடா நான் வண்டி வண்டியா பீட்டர் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? You exercise every day? பாடி. What is this? எலி. Really? சுண்டலி. சுண்டலி. சுண்டலியா? சுண்டலிக்கே இந்த ரியாக்ஷன்னா பார்த்துட்டான்னா
If I exercise every day, even I'll get sundali like this. சுலா டேய் நல்லா வேணும். Thank you. Six face. Can I come tomorrow for exercise? I also want to get காஷ்மீர் Kashmir. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர் எஸ்கே ஆறுமுகம் பாத்தியா பீட்டர்ல அப்பீட் ஆயிட்டான். அவன் பீட்டர்ல வேணா அப்பிட்டா இருக்கலாம், ஆனா பாடியில ஃபிட் ஆயிட்டான். அதான் ஆறுமுகம். அவன் வேணா 6 முகமா இருக்கலாம்டா, ஆனா நான் 100 முகம். நான் சர்ட்ட கலட்டி நீ பார்த்தது இல்லையே. பாஸ், தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. என்ன முடிவுன்னு நாளைக்கு காலையிலே பார். Wow. ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நத்திங். முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் a sunny day. சூப்பர். நிஜமாவே நீங்க தானா? Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. இன்னைக்கு என்ன சூப்? யானைக்கால் சூப். அப்படியே 4 காலையும் போட்டுற சொல்லு. அப்ப அவங்க அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுச்சு. என்னங்கறாது? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ, ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா? சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம். நான் 6 ஃபேஸ் கிட்டே கத்துக்கிறேன். பை 6 ஃபேஸ். என்னப்பா செய்றிட்டாங்க? இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டிருந்த பாவடையில் நாடா உருவிட்டு போனது. இதாண்டா அது. 6 ஃபேஸ். 6 ஃபேஸ். எங்க அது? எனக்கு தெரியாதே. ஆமாடியா. What are you doing here? 50 பைசா காணுங்க, அதான் தெரியும். What 50 பைசா? இங்க இருக்கா? What? You told me you'll work it with me. See, I'm ready. Beautiful girl, But you're not ready. Sula. What? What? Sula. You're coming or not? This is 6 face. You have. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். நான் சும்மா வெறுப்பேட்ல இருந்து போய் சொன்னேன். நல்ல பாஸ், நேத்து காஷ்மீர் கார்கில் சமாளிச்சு பாண்டியடா. இப்போ என்ன பண்ண போற? சிக்கிம் பூட்டான் மணிப்பூர்னு ஏதாவது லாட்டரியை வச்சு பாடுவோம். Thank you ஈஷ். இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுங்க, அதான் சொல்லல. எனக்கும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைதாங்க, முடியாம போச்சு. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். டேய், இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? யாரு? நான் தான்டா நரேன். மே கம் இன்? வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. ஏ, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. என் வாத்தியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கத்துறேன், கெஞ்சிறேன், கதறேன். அவர் காதுல விழவே இல்லை. நான் அவர் கால்ல கூட விழுந்தேன். ஆனா அவர் கருணை காட்டல. ஏய் பாத்தி இல்லையா? அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் ஐயா. அப்புறம் ஏயா சும்மா இங்கிலீஷ படி எழுது சும்மா இம்சா பண்ணிட்டு இருக்க? டேய் வெள்ளவா வச்சுக்கிறேன். குரு தான் நம்மளை கைவிட்டுட்டாரு. இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்சேன். டேய் இங்கிலீஷ் கத்துக்கவடா நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். என்ன படம்? ஷேம் பப்பி ஷேம். நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. ஆமா. இவ்வளவு ஏங்க பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும். ஐட்டம். I love you. அதாங்க, அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அட பாவி. I love you teacher. ஆறுமுகம். என்ன டீச்சர்? என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. இரு
அடா பாவி. காந்திஜி சத்தியாகிரகம் பண்ணும்போது ஸ்டாப் இட். ஐ ஹேட் யூ. என்கிட்ட இனிமே பேசாத. என் சப்ரா புத்திசாலி, அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழிதான், அறிவு கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லித் தரேன். பாஸ் உங்களை கவுத்துட்டாலே. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறேன், புரளி பேசுறேன், பித்தலாட்டம் பண்றேன், ஃப்ராட் பண்றேன், இவங்களே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாளுடா. உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வரேன். I will show you the world. ஐயோ! இன்னைக்கு நைட்டே பாடத்த ஆரம்பிச்சிடுறேன். I am ready. என்னடா மீல்ஸ் ரெடிங்கிற மாதிரி சொல்றா? எந்த மீல்ஸ் ரெடி ஆகுது இங்க? A for ஏ ஃபார் apple. ஆப்பிள். பாஸ் ஏப்பார் ஆப்பிள் சொல்லிட்டு ஆப்பிளே தூக்கி ஊட்டுறா பாஸ். ஏண்டா அப்படியா ஈ ஃபார் எலிஃபென்ட்னு வருமே, எதடா தூக்கி ஊட்டுவா? B for பி ஃபார் ball. பால். அடா பாவி, ஊர்ல கிரிக்கெட் விளையாடி எத்தனை கிழவிங்க மண்டைய உடைச்சிருக்கான். அப்பெல்லாம் தெரியாதா இது பால்னு? C for சி ஃபார் catch. கேட்ச். ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் சி ஃபார் கேட்டு தானடா. அதான் நீங்க ஃபெயில் நீ ஆயிட்டீங்க. நாளையில இருந்து வேற கம்பெனி பாத்துக்க. சாரி பாஸ், உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது பாஸ். ஐயோ, ஃபீலிங் ஏன்டா இவ்வளவு லேட்டா வருது? இல்ல பாஸ், என்ன யாரோ பின்னால அடிச்சிட்டாங்க. உன்னியுமா? ஏய், கீழ இறங்குடா. ஐயோ ஈஸ். என்னது? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம ஒரு பொண்ணோட ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு நாங்க டீசன்ஸ் எல்லாம் பாக்குறோமா? நீ உள்ள பாரு. ஆர்மம் உள்ள ஒரு இன்டீசன்ட் ப்ரொபோசலே பண்ணிட்டு இருக்கான். ஆறுமுகமா? ஆமா உள்ள பாரு. எட்டி பார், உள்ள ஒரு பிட்ட பார். D for டி ஃபார் darling. டார்லிங். என்ன இப்படி பண்றா? எல்லாம் உன்னாலதான். நானா? ஆமா நீ ஆரம்பிச்சு வச்சது தானே. இப்பவே பி ஃபார் பால், சி ஃபார் கேட்ச்ங்கறான். இப்படியே விட்டாக்க எல் ஃபார் லவ், எஸ் ஃபார் செக்ஸ் வரைக்கும் போயிரும். பாஸ் ரிசர்வ் பண்ணது நீங்க, டிராவல் பண்றது அவனா? அது அங்க சொல்றேன், அங்க சொல்லு. அதாவது மேடம், இப்போ என்ன பண்ணணும்? என் பெருத்தை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடு. நிறுத்தம், எல்லாத்தையும் நிறுத்தம். உள்ளே விட்டு வெளியேறி விட்டு விளங்க முடியா பரீட்சை நான். நொந்த குமாரா, நொந்த குமாரா, பாசாவை நான் தெரியலையே. R for ஆர் ஃபார் rabbit. ராபிட். S for எஸ் ஃபார் ஐயோ கரண்ட் போச்சுங்க. சொல்றதுக்கு வாயும் கேக்குறதுக்கு காதும் இருக்கும்போது வெளிச்சம் எதுக்கு? நம்ம கண்டினியூ பண்ணலாம். கட்டானது கரண்ட் மட்டும் இல்லடா, அவங்க கனெக்ஷனும் தான். இதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க பேரு? சீ, அதெல்லாம் தொடாதீங்க. சரிங்க. என்னடா இது? உள்ள இங்கிலீஷ் பாடம் நடக்கலடா, இங்கிலீஷ் படமே ஓடுதுடா. படமா? ஒண்ணுமே தெரியலையே. பாஸ் நான் வேணா போய் விளக்கெடுத்து வரட்டுமா? ஆமாடா, அது ஒண்ணுதான்டா நான் இன்னும் பண்ணல. அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு. விடியிற வரைக்கும் அவங்களுக்காக புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பால் கேட்ச். பால் கேட்ச். பால் கேட்ச். பால் கேட்ச். C for catch. பால் கேட்ச். பால் கேட்ச். பால் கேட்ச். பால். சொப்பு பட்டுச்சே. ஏண்டா எரியிறதை எரிஞ்சிட்டு உனக்கு நக்கல் வேறயா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவன என்ன யாரோ அடிச்சிட்டாங்க. உடனே கூடியிருக்க நம்ம குறவன் குறத்தி ஆட்டம் பார்க்க. அடிச்சது இல்லாம பாட்டு வேற பாடுறியா துரோட்டா? ஐயோ ஐயோ எவன்டா அது? யார் அத போட்டது? அடச்சே.